வழக்கமாக அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எங்கே தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுகின்றார்களோ அந்த திடலில் அல்லது அந்த குறிப்பிட்ட கடைத்தெரு பகுதியில் தான் கூட்டம் இருக்கும். ஆனால் விஜய் ஒரு இடத்திற்கு செல்கின்றார் என்றால் விஜய் செல்லக்கூடிய சாலை முழுவதுமே பிரச்சாரம் நடப்பது போன்று மக்கள் கூட்டம் திரண்டு காணப்படுகின்றது. முக்கியமாக விஜயினுடைய அரசியல் வரவை பார்ப்பவர்கள் இந்த ஒரு புள்ளியில் தான் விஜயினுடைய மக்கள் செல்வாக்கை உணர்ந்து கொள்ள முடியும். அந்த அளவு விஜய் செல்லக்கூடிய சாலை முழுவதுமாகவே பிரச்சாரம் நடைபெறக்கூடிய கூட்டத்தில் எப்படி அந்த இடத்திலே பொதுமக்களுடைய தொண்டர்களுடைய கூட்டம் இருக்குமோ அதே போன்ற ஒரு கூட்டம் விஜய் செல்லக்கூடிய சாலை முழுவதுமே இரண்டு பக்கமும் திரண்டு நிற்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் அந்த கண்டோன்மெண்ட் பகுதியை கடந்து செல்ல இருக்கின்றார். பாலக்கரை, ரவுண்டானா உள்ளிட்ட பகுதிகளை கடந்தவுடன் மணக்கரை பகுதியை விஜய் சென்றடைவார். விஜய் சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இப்பொழுதே அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் விஜய் அருகில் வந்து விட்டார் என்கின்ற ஒரு ஆர்வத்தோடு அவர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. விஜயினுடைய அந்த கொடிப்பாடல் இசைக்கப்பட்டு அதற்கேற்ப நடனமாடியபடி ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர் தூரம் விஜயின் வாகனத்தோடு தொண்டர்கள் வந்திருக்கின்றார்கள். தொண்டர்கள் விஜய் மீதான ஒரு ஆர்வத்தின் காரணமாக வருகின்றார்கள் என்பதையும் கடந்து விஜய் அதே புன்னகையோடு எப்படி காலையில் விமான நிலையத்தில் முதல் தொண்டரை பார்த்தபொழுது உற்சாகத்தோடு கையசித்தாரோ, முதல் முறையாக ஒரு தொண்டன் தனக்கு பரிசீலித்து அந்த சட்டையில் தன்னுடைய பெயரை எழுதி அன்பளிப்பாக கொடுத்தாரோ, அதே போன்ற புன்னகையோடு அதே மனநிலையோடு சற்றும் உற்சாகம் குறையாமல் மரக்கரையை நெருங்க நெருங்க விஜயினுடைய அந்த ஆர்வமும் அதிகரித்திருக்கின்றது என்று சொல்லும் விதமாக பேருந்துக்குள் இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜயினுடைய அந்த செய்கைகளை பார்க்க முடியும். தொண்டர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வாழ்த்து ஒளிகளையும் அவர் கேட்டு ரசித்தபடி வந்து கொண்டிருக்கிறார். மற்றொரு பக்கம் காவல் உயரதிகாரிகளுடைய வாகனங்கள் முன்பக்கமாக செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதுவரை காவல்துறை வாகனங்கள் விஜயனுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்திற்கு முன்பாக வரவில்லை. ஆனால் டோல்கேட்டை கடந்த பிறகு மாநகராட்சிக்குள் வரக்கூடிய நிலையில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நேரடியாக காவல்துறையினர் உயரதிகாரிகளுடைய வாகனங்கள் கிட்டத்தட்ட 4-5 வாகனங்கள் விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயண பேருந்திற்கு முன்பாக வருகின்றன. அதே போன்று காவலர்களும் விஜயினுடைய பேருந்துக்கு முன்பாக தொண்டர்களை நிற்பதற்கு அனுமதிக்க மறுத்து சாலையினுடைய மையப்பகுதி அல்லது ஓரப்பகுதிகளில் மட்டும் நிற்பதற்கான அனுமதியினை வழங்கி வருகின்றார்கள். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மாநாடு நடத்தியிருந்த பொழுது கிட்டத்தட்ட ஒரு 7-8 மாவட்டங்களுடைய காவல்துறை அந்த மாநாட்டு பகுதிக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். இப்பொழுது விஜய் தமிழகம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடங்கி இருக்கின்றார். ஒவ்வொரு வாரத்திலும் இறுதி நாளிலே தேர்தல் பரப்புரையில் ஈடுபட போகின்றார். ஒவ்வொரு நாளும் ஒரு மாநகராட்சியையோ அல்லது நகராட்சியோ தொட்டு செல்லக்கூடிய விதமாக அவருடைய தேர்தல் சுற்றுப்பயணங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே விஜயினுடைய இந்த தேர்தல் சுற்றுப்பயணங்கள் நிறைவடைவது என்பது காவல்துறையினருக்கும் ஒரு சவாலாகத்தான் இருக்கின்றது என்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் எவ்வளவோ தடுப்புகளை அமைத்து பார்க்கின்றார்கள், கட்டுப்பாடுகளை விதித்து பார்க்கின்றார்கள். அவை அனைத்தையும் தகர்த்து எறிந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் விஜய் வரும் பொழுது அந்த தடுப்புகளை கடந்து செல்லுகின்றார்கள். விஜயினுடைய வாகனத்தை தான் நெருங்கி செல்லுகின்றார்கள். கட்டுப்பாடுகளால் அவர்களை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொல்லும் விதமாக காவல்துறையினருடைய நிபந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டு விஜயனுடைய வாகனத்தை மிக மெதுவாகவே செல்லக்கூடிய விதமாக அவர்கள் வழிநடத்தி செல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இந்த பகுதி என்பது மரக்கரை பகுதி. மரக்கரை பகுதியிலே விஜயனுடைய வரவை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கானோர் குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். தீயணைப்பு வாகனம், காவல்துறையினருடைய வாகனங்கள் உள்ளிட்டவையெல்லாம் அந்த கூட்டத்துக்குள் ஒரு சிறிய புள்ளிகளாக தெரிகின்றன. அந்த அளவு அதிகப்படியானோர் தற்போது அங்கேயும் காத்திருக்கின்றார்கள். விஜயோடு வரக்கூடிய வாகனத்தை முன்னும் பின்னுமாக சூழ்ந்து பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருகின்றார்கள். கிட்டத்தட்ட விமான நிலையத்திலிருந்தே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களும் அந்த பகுதிக்குள் செல்லும் பொழுது இன்னும் கூட்டம் அதிகரிக்கும். எனவே காவல்துறையினர் விஜயனுடைய வாகனம் மார்க்கெட் பகுதியிலே கூட்டத்திற்கு மைய பகுதியில் எப்படி சென்று நிற்கப் போகின்றது, அதை காவல்துறையினர் எப்படி இந்த கூட்டத்துக்கு கலைத்து இந்த கூட்டத்திற்கு நடுவிலே வாகனத்தை அழைத்து செல்ல போகின்றார்கள் என்பது ஒரு பெரும் சவாலாக இருக்கின்றது. அதே நேரம் விஜயனுடைய உரை என்பது கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஏற்கனவே இந்த முறை சற்று தாமதமாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரை மணி நேரத்திற்குள்ளாக விஜய் பேசி முடித்து விடுவாரா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கின்றது. அல்லது விஜய் தன்னுடைய வழக்கமான அந்த பாணியிலே முதல் சுற்றுப்பயண பேச்சு என்பதால் நீண்ட நேரம் பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகின்றது. தொண்டர்கள் காலை முதலே காத்திருக்கின்றார்கள், கால்களுக்கு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக விஜய் குறைவான நேரம் பேசுவாரா என்று ஒரு கேள்வியாக இருக்கின்றது. மற்றபடி இந்த சாலைகளில் சாலை மைய தடுப்புகளில் சென்டர் மீடியனில் ஏறி நின்று கொண்டு ஏராளமானோர் புகைப்படம் எடுப்பதை பார்க்க முடிகின்றது. சாலையில் இருசக்கர வாகனங்களில் செல்லக்கூடியவர்கள் தங்கள் குடும்பத்தோடு வாகனத்தை நிறுத்தி அந்த வாகனத்தில் பலரும் வாகனங்களை நிறுத்தி வைத்து விஜயை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர் நிபந்தனை விதித்த பொழுது போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளிலே காவல்துறைக்கு தாவேகாவின் தொண்டர்கள் உதவ வேண்டும், தன்னார்வலர்களாக அவர்கள் அந்த போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தக்கூடிய பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அதனை முழுமையாக தமிழக வெற்றிக் கழகத்தினர் பின்பற்றி இருக்கின்றார்கள். ஒரு சில ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தற்பொழுது அந்த பகுதியை கடந்து சென்றன. அந்த ஆம்புலன்ஸில் வந்த பொழுது நாமும் கவனித்து பார்த்த பொழுது தாவேகா தொண்டர்கள் அந்த ஆம்புலன்ஸுக்கு எந்த தடையும் இல்லாமல் தொடர்ந்து செல்லுவதற்கான ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தார்கள்.
அதே போன்று சாலையினுடைய 2 பக்கமும் வரக்கூடிய தங்களுடைய தொண்டர்களை ஒழுங்குபடுத்தி போக்குவரத்துக்கு முடிந்த அளவு தடை ஏற்படாமல் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் தன்னார்வலர்களாக காவல்துறைக்கு உதவி வருகின்றார்கள் என்பதையும் பார்க்க முடிகின்றது. அதே போன்று ஒரு சில தொண்டர்கள் மட்டும் இப்பொழுதும் கூட விஜயனுடைய வாகனத்தை நெருங்கி செல்ல வேண்டும் என்று முனைப்பு காட்டுவதன் காரணமாகவே வாகனம் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றது, ஊர்ந்து சென்று கொண்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த கண்டோன்மெண்ட் பகுதியை கடந்து விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் செல்ல இருக்கின்றது. அதன் பிறகு நீதிமன்றம், பாலக்கரை உள்ளிட்ட பகுதிகளை எல்லாம் கடந்துதான் அந்த மார்க்கெட் பகுதி கடந்த பிறகு மரக்கடை பகுதியிலே விஜயனுடைய தேர்தல் சுற்றுப்பயண வாகனம் நிற்கும். அதன் பிறகு அரியலூர், குன்னம், பெரம்பலூர் உள்ளிட்ட இடங்களிலும் விஜய் உரை நிகழ்த்த இருக்கின்றார். இந்த சுற்றுப்பயணத்தை பொறுத்தவரை பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகத்தினர் திட்டமிட்டார்கள். அதற்கென தனியாக ஒரு இலச்சினை லோகோவினை வெளியிட்டிருந்தார்கள். உங்க விஜய் நான் வரேன் என்கின்ற ஒரு வாசகத்தோடு அந்த இலச்சினை இடம்பெற்றிருந்தது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.